சுந்தரி. சுந்தரி எல்லாரும் இப்ப என்ன சுந்தரி அம்மான்னு கூப்பிடுறாங்க. ஆன்மீகத்துல 10 வருஷம். ரொம்ப ஆன்மீகமானது 10 வருஷம். முதல்ல நாகம்மா வருவாங்க. அதுக்கடுத்து நான் சித்தர் மூலியமா கத்துட்டு காளியம்மா வாக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவர் சித்தர் வந்து உனக்கு 7 தேவதையும் இருக்காமா சரசுல அப்படின்னு சொன்னாரு. நீ இன்னும் என்னுடைய சூழ்நிலைக்கு வேணாம், வாழ்க்கையை வெறுத்து போவேலையே. அவர் சொன்னார், 1 நாள் 4 குடும்பம் நல்லா இருக்க போகுது, நீ இந்த மாதிரி வெறுத்தியா பேசாத அப்படின்னாரு. அம்மா ஒருத்தரும் வரவங்களுக்கு அம்மா அவங்களோட குறைய அவளே அறிஞ்சுக்கிட்டு தன் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுவா. இதனால ஜனங்களும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. வரவங்க இந்த வருஷம் அக்கினி சட்டியும் தூக்குனாங்க, இதுல மாலை போட்டும் வராங்க எல்லாருமே. ஆனாலும் இத வந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப போராட்டம். நான் என் உயிர் இருக்க வரைக்கும் நான் அம்மாவை வணங்குவேன், 4 பேருக்கு நல்லது செய்வேன். ஆணோ பெண்ணோ அவங்களோட குறைய அறிஞ்சிட்டு அம்மா நல்லது பண்ணுவாங்க. ஒரு கனி அவங்கள பாதுகாக்க இந்த தைரியம் கொடுப்பேன். இந்த கனியை எடுத்துட்டு போய் நீங்க தூங்குங்க, இன்னைக்கு அம்மா அவங்க கூட இருப்பா. நல்லதே கெட்டதும் ஒரு காத்துக்கு இருப்ப உடனே விரட்ட முடியாது. அதுக்கும் எனக்கு ஒரு சில நாட்கள் வேணும், பூஜை பண்ணணும். ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையை கேட்டு அதுக்கு உண்டான தீர்வு கொடுக்குறீங்க. சில பேருக்கு ஆமா ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்ற புலம்புறவும் உண்டா இருக்கு. அவங்க வந்து தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வராங்க. இது நடக்காதுன்னும் போது நேர்மையா ஒரு மாங்காய் வந்து நல்லபடியா பழுக்க வைக்கிறது ஒண்ணு, மருந்தால பழுக்க வைக்கிறது ஒண்ணு. அது சாத்தியமே ஆகாது. ஒரு 3 மாசமா 1 வருஷமா அந்த வாழ்க்கை நீடிக்குமா என்கிட்ட வந்து கேக்குறாங்க. 2 பேர் வகையிலயும் விருப்பம் இருந்தா ஒரு வாழ்க்கைய விளக்கேற்றி வைக்கலாம். எதுவுமே இல்லாம இவங்க மட்டும் போய் அவங்க எனக்கு வேணும், இது எனக்கு வேணும் அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும்? அந்த சிவபெருமான் எழுதுனதுதான் நடக்கும். நீ ஆபத்துல போறியா, ஆபத்தை காப்பாத்த அம்மா இருக்காங்க, வழிகாட்ட அம்மா. குழந்தைங்களுக்கு எப்படி தாய், அந்த மாதிரி இந்த அம்மாவை நான் அனுப்பிட்டேன்னா அவ இரவும் பகலும் காப்பாத்துறதுதான் அவளோட வேலை. இப்ப மாந்திரீகத்துல தெய்வீகத்துல வாரண்டி கேரண்டி உண்டா? கேரண்டின்றது நான் 100க்கு 100% கொடுப்பேன் என் அம்மா. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா இந்த இடத்துல இருக்கவே மாட்டேன். இதுக்கெல்லாம் எவ்வளவோ அழிவு காரணம் பண்ணாங்க. இல்லம்மா, இப்ப 20,000 ரூபாய் நான் கொடுக்குறேன், நீங்க எனக்கு இன்னைக்கே எனக்கு வேலை முடிஞ்சிடணும் அப்படின்னு அவசரப்படுற மக்கள் இருக்காங்க. அப்பெல்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் நான் அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டேன். நான் தான் சொல்ல மாட்டீங்களா? நான் டைம் சொல்லுவேன், இந்த பூஜை பண்ணணும், இந்த பூஜையில் நடக்கும். எவ்வளவு ஆனா ஒரு பிரச்சனை, ஒரு குடும்பம் நல்லா இருக்காங்க, அவங்க வந்து வெளியே சண்டை போட முடியாது. இந்த பிரச்சனை என் பொண்ணு தவறான வழியில போறா, இவளை நீங்க தான் மாத்தணும் அப்படின்ற அளவுக்குலாம் நான் புரிய வச்சு. ஆனா அந்த டைம் வேணும், நான் கொடுக்கறத அவங்க செய்யணும். ஒரு சாதாரண கனிதான் நான் சொருவி கொடுப்பேன், மந்திரம் இல்ல, மாயம் இல்ல. சொருவி அவங்க எதிர்க்கதான் சொருவி அம்மாவோட மந்திரத்தை படிச்சு கொடுப்பேன் நானு. நான் செய்யறத அவங்க கொடுக்கறத கரெக்டா அவங்க பண்ணணும் சொல்றத. இப்ப உங்களை கேள்வி மேல கேள்வி கேக்குறவங்க இருக்காங்களா? கேள்வி கேட்க வந்திருக்காங்க. ஏன்னா துட்டு கொடுத்துருவாங்க சில பேரு. ஆமா, கேள்வி எல்லாம் கேட்பாங்க, பண்ணுவாங்க. 1 மணிக்கு கூட கால் வந்திருக்கு. இதுல வந்து நான் தான் சொல்றேன், நான் பூஜை பண்றேன்னா தனியா இருக்கேன்னா என்ன சொல்றது, நல்லவங்களையும் சந்திச்சிருக்கேன், கேடு கெட்டவங்களையும் சந்திச்சிருக்கேன். இதுல நானு பாலியல் தொந்தரவு உங்களுக்கும் வந்தது உண்டா? கண்டிப்பா வந்திருக்கு. நான் எதுவும் ஓப்பனா பேசக்கூடாது, வேணா. இந்த நிலைமையிலயும் உங்க பாலியல் நிறைய. ஒரு பெண் வாழ்வது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம்தான். ஆனா அந்த 15 வருஷத்துல அவர் இறந்த பிறாடு எவ்வளவு கஷ்டப்படணுமோ பட்டேன். ஆனாலும் நான் தைரியமா தான் இருக்கேன். யாருக்கும் 500 வருஷம் வாழ்க்கை கிடையாது, 100 வருஷத்துக்குள்ளார போறாங்க. இன்னைக்கு நாளைக்கா போயிட்டு போகுது, நான் நல்லது செஞ்சுட்டு போயிட்டு போறேன், அவ்வளவுதான். உங்களுடைய அடுத்த நிலைன்னா என்ன நிலை? அடுத்த நிலை எனக்கு ஒண்ணும் இல்ல, தூங்கும் போது உயிர் போனா ஒண்ணும் இல்ல. ஆனா எனக்காக ஜனங்கள் இருக்காங்க, அது போதும். அம்மா இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு உதவின்னா எத்தனை பேர் கை நீட்டுவாங்க? அதாவது நான் பழகுற 100 பேர் இருக்காங்க, ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா எல்லாருமே எனக்காக உண்மையா இல்ல. என்ன பார்க்கும் போது சுந்தரி அம்மா நல்லவங்க, அம்மா எங்களுக்காக. பின்னால போனோன்னு சுந்தரி அம்மா இப்பெல்லாம் பண்றாங்க, அவங்க அந்த மாதிரியும் பேசுறவங்க இருக்காங்க. எல்லாருமே ஒரே மாதிரி சொல்ல முடியாது. நான் ஆன்மீகத்தை நீங்க விளம்பரமா பண்றீங்களா, வியாபாரமா பண்றீங்களா, சேவையா பண்றீங்களா? சேவை, பக்தி, அந்த சக்தி வெளியே தெரியணும்.
எவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் இருக்காங்க, அவங்க பணம் இருந்து நிம்மதி இல்ல. ஒரு காட்டு சேஷ்ட அவங்களுக்கு ஆவாதவங்க எதனா பண்ணிருப்பாங்க, அதுல இருந்து அவங்க தாண்டி வரணும். இதுக்கு அவங்களுக்கு வந்து போக வேண்டிய இடம் தெரியாம இருக்கலாம். அவங்க கண்ணுல ஏதோ இந்த அம்மா வரலாம், அந்த காட்சியை கொடுக்கலாம். இந்த ஒரு சின்ன இடத்துல ஒரு ஊனமற்றவங்க நம்மளை காப்பாத்துறதுக்கு இருப்பாங்களான்னு தேடி வருவாங்க, அதுல அம்மா காப்பாத்துவாங்க. எனக்கு அந்த ஒரு தைரியம் இருக்கு. உங்க தோற்றத்தை பார்த்துட்டு சில பேர் திரும்பி போனவங்க இருக்காங்களா? திரும்பி போனவங்க ரொம்ப பேர் கிடையாது. அதாவது நான் சொல்லணும்னா, தேவையில்லாததை ஆசைப்பட்டு வருவாங்க மனிதர்கள். நீங்க உட்காந்துக்கும் போது தெரியல நீங்க ஒரு மாற்றுத்திறனாளின்னு, நடக்கும் போதுதான் தெரியும். சில பேர் வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு தோற்றத்தை பார்த்துட்டு இது ஒண்ணும் பெருசா இல்லைன்னு சொல்லிட்டு போனவங்களும் இருக்காங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இது வெளிப்படையா பேசுற விஷயங்கள் இல்ல. இருந்தாலும் சொல்றேன், இது வேணாம், உங்களுக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன், நல்லா இருக்கலாம் நீங்கன்னு கூப்பிட்டுருக்கவங்களும் இருக்காங்க. மாந்திரிக அம்மனோட சக்தியில கையெடுத்து வணங்குறவங்களும் இருக்காங்க. என்ன பார்த்து வணங்குறவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பார்வையில கண்டுபிடிச்சு இவங்களை அடுத்த நாள் வரவிடாதம்மா என்கிட்ட, எனக்கு வேணாம், எனக்கு உன்னோட சக்தி தான் வேணும், நீ பாத்துக்கோதா இருந்தாலும். இன்னைக்கு செந்தில் சார் வராரு, அவரால நான் ஓப்பனா பேசுறேன், அவரால எனக்கு ஆபத்து இருந்தா நீ அப்படியே அனுப்பிச்சிருமா, நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் ஓப்பனா பேசுறேன். அவரால எனக்கு வெளி உலகத்துக்கு அம்மா அவனுடைய சக்தியை கொடுக்க போறியா, அந்த தெய்வமும் நல்லா இருக்கட்டும், எனக்கும் நல்லது நடக்கட்டும் அப்படி நினைக்கிறவன் நான். எதிரில உட்கார்ந்துங்கிறவன் எதுக்காக வந்திருக்கான்றத சொல்ல முடியுமா? சில விஷயத்த சொல்ல முடியாது, சில விஷயத்த சொல்லலாம். இப்ப இவன் இதுக்காக தான் வந்திருக்கான், இவன் இவ்வளவு காசு வச்சிருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்க என்ன தெரியுமா, அந்த இடத்துல உட்காந்து எனக்கு என்னோட பவர் அம்மா எடுக்கிறதுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. நான் வந்து இங்க வணங்குறேன், அம்மா எப்படி காட்டுறாங்க, அப்படியே என்னோட பவர் எடுக்க அவன் பூஜையில இருக்க மாதிரியே காட்டுறாங்க. அப்ப அம்மா உனக்கு வாக்கு கொடுக்கலப்பா, நீ அடுத்த வாட்டி வா, அவ்வளவுதான். நான் ஒன்னும் பகைச்சிக்க விரும்பல, அம்மா உனக்கு உத்தரவு கொடுக்க விரும்பல. இப்போ நீ எப்ப அம்மா உன்னை அழைக்கிறாளோ நான் போன் பண்றேன், வா, அவ்வளவுதான். நிறைய பேர் வந்து ஆன்மீகத்துல வந்து பூஜையே பண்ணாம நான் உனக்கு பூஜை பண்ணிட்டேன், இத்தனை நாளுக்குள்ள நான் சும்மா நான் சொல்றத கடுமையா செஞ்சா முஸ்லிம்காரங்கள்ல இருந்து கிறிஸ்டின் நம்பாத கிறிஸ்டின்காரங்க கூட வந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தை இன்னைக்கு அம்மா வச்சிருக்கா, வாழ்வா சாவா, பணம் இருந்து அவங்களுக்கு நிம்மதி இல்ல, பொண்ணு அடுத்தவங்ககிட்ட போது அந்த ஒரு வாழ்க்கை வேணான்னு தடுக்கிறாங்க. ஆனால் ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்க வந்து கௌரவத்தை பாக்குறவங்க, வெளியே நாறிட்டு இருக்க முடியாது. அம்மா அவங்களுக்கு நிம்மதியை கொடுத்துருக்கா, அந்த ஒரு சந்தோஷம். அவங்க டெய்லி எனக்கு அனுப்புறாங்க பாருங்க அந்த வாழ்த்து, குட் மார்னிங், காலை வணக்கம், இதெல்லாம் எனக்கு நான் பெத்தது 2 தான். இந்த அம்மாவால எனக்கு நிறைய பிள்ளைங்க சம்பாதிச்சிட்டேன். இப்போ இந்த ஆன்மீகத்துல நைட்ல படுகிறீங்க தனியா, அப்ப அந்த தெய்வம் சில நேரத்துல காட்சி கொடுக்குமா, பேசுமா? அந்த நேரம் தான் பேச்சுவார்த்தையே. அந்த நேரம் அம்மா 12 தாண்டிட்டா 1 மணிக்கு எனக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு எங்க யாரு வரப்போறாங்க, என்ன நடக்க போகுது, ஒருத்தரால எனக்கு உதவி கிடைக்க போகுது, ஒருத்தருக்கு குறிப்பிட்டு ஒரு தண்டல்கார பையன், அவங்களுக்கும் நம்மளுக்கு சம்பந்தமே இல்லை, அந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆக போகுதுன்றத அம்மா காமிச்சு அந்த பையனை பேரை கேட்டு நாங்க பூஜை பண்ணது உண்டு. என் கூட பூஜையில உட்காருவ அந்த பக்கம் இருக்கா பாருங்க அந்த பொண்ணு, அத்தனையும் என் கூட இருந்து செய்யறவ அவதான். ஒரு உயிரை காப்பாத்த இடம் தெரியாது, கங்கையில விடணும் ஒரு கழுப்பெடுத்து, அப்ப தெரியாத நம்ம வருவாங்க, தைரியமா போறேன்க்கா நான் கூடன்னு போய் போட்டு வருவா. எனக்கு அம்மா அமைச்சு கொடுத்துருக்காங்க தைரியத்துக்கு. எப்பாவது ஒரு நாள் கால் இல்லை என்ன வருத்தப்பட்டது உண்டா? நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். கால் இருந்தா நம்ம எல்லாத்தையும், என்னுடைய மாடியிலேயே எனக்கு வைக்கிற தீவினையே நான் போய் பார்க்க முடியல, நீ பாத்துக்கோமான்னு விளக்கேத்துறேன் நானு. அந்த கால் இல்லாத குறை தானே. அதாவது என்னுடைய வீட்டை சுத்தி இருக்கிறது கங்கணம்னா அதுக்குள்ள நான் இருக்கேன், அவ இருக்கான் தைரியத்துல. ஆனா அந்த கால் இல்லாத குறை தானே எனக்கு. இதனால தவிர என் கூட யாரு இல்லைன்னாலும் அம்மா இருக்காங்கன்ற தைரியம். எந்த நேரமும் எனக்கு ஜனங்க பந்தம் என் கூட இருக்கும், போன் லைன்ல பேசல எல்லாம். நான் 2 குழந்தைதான் பெத்தேன், அந்த 2 குழந்தையில உயிர் போவாத உயிர் இருக்குன்னா இதுக்காக தான் என் உயிரை வச்சிருக்கா அவ, எத்தனோ பிள்ளைங்களுக்கு நல்லது செய்ய. உங்களை யார் நம்புறாங்க? உள்ளூர்காரங்க நம்புறாங்களா, சுத்தி இருக்கிறவங்க நம்புறாங்களா, இல்ல வெளியூர்காரங்க நம்புறாங்களா, இல்ல வெளிநாட்டுக்காரங்க நம்புறாங்களா?
சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கிடையாது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்ப என்ன ஒழிச்சு கட்டலாம், இடம் காலியாகும். இந்த சக்தி நம்மள மிஞ்சி நடந்துடக்கூடாது. வெளியே இருக்கவங்க நம்புறாங்க. ஒரு சின்ன பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணுவாங்க. அம்மா இந்த மாதிரி இருக்கு, என்ன பண்ணலாம். அவங்க கிட்ட நீங்க 500 ரூபாய் அனுப்புனாதான் நான் இந்த வார்த்தை சொல்லுவேன்னு சொன்னதே கிடையாது. இத பண்ணுங்க, நல்லா இருக்கும். உங்களால முடியறப்ப அமாவாசை பூஜைங்களுக்கு எதுனா அனுப்புங்க, அவ்வளவுதான். கட்டாயம் கிடையாது. கட்டாயம். ஆனா அவங்களுக்கு ஒரு கழுப்பு எடுக்கணும், ஒரு கல்யாண சாங்கியம் பண்ணணும், கண்டிப்பாக அதுக்கெல்லாம் செலவாகும். அதிகபட்சம் 1 லட்சம் 2 லட்சம் எல்லாம் வாங்கிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. நீங்க அதிகபட்சம் ஒரு 20,000 வாங்கிருப்பீங்களா? 15,000 10,000 அதுல அவங்களுக்கு பொருளுக்கே போயிரும். நான் தான் சொல்றேனே, இது என்கிட்ட இருந்தால் அந்த 201 ரூபாய் கூட காணிக்க வாங்க மாட்டேன், சேவையா செய். இதனாலதான் நிறைய மாந்திரிகவாதிகள் எல்லாரும், என் நட்பு உடன் பிறந்தவங்க, என் தங்கச்சி, அம்மா எல்லாரும் தான் அம்மாக்கு சொல்றாங்க. இருக்கிறவங்க எல்லாம் நான் தனியா நினைக்கல. என்னுடைய சூழ்நிலைக்கு நான் என்ன பாவம் பண்ணனும் இப்படி இருக்கேன். இனி நான் பாவம் பண்ண விரும்பல. நான் கடன் பட்டேன்னா அதையும் ஓப்பனா பேசுறேன். அது வாழ தெரியாத வாழ்க்கை. நான் இந்த அம்மாவால அதையும் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். 4 வீட்டுல விளக்கு எறியணும். அந்த புண்ணியம் என் பிள்ளைங்களை காப்பாத்தினா போதும் எனக்கு. இல்லம்மா, ரொம்ப பேராசைப்பட மாட்டீங்களா? பேராசை எல்லாம் கிடையாது. அவங்க எவ்வளவு வச்சிருந்தாலும் எனக்கு அவசியம் கிடையாது. திருவிழாவுக்கு உதவி பண்ணுங்க, செய்யுங்க, வாங்க நின்னு நடத்தி வைங்க திருவிழாக்கு.